Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கு விசாரணைக்காக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜரானார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கு விசாரணைக்காக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கும் நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் ராஜா வழங்க கேட்கலாம். கார்த்திக் ராஜா, வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? முழு விவரங்கள். வணக்கம். நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கு விசாரணைக்காக சென்னை சைதாப்பேட்டை குற்றவியல் நீதித்துறை நடுவர் முன்பு ஆஜராவதற்காக முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நீதிமன்றம் தற்போது ஆஜராகி விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கின் பின்னணி என்னவென்றால், திமுக ஃபைல்ஸ் என்ற பெயரில் திமுக மூத்த நிர்வாகிகளின் சொத்து பட்டியலை பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியிட்டார். அதில் டி.ஆர். பாலு மற்றும் அவரது மகன் டி.ஆர்.பி. ராஜா உள்ளிட்டோர் சொத்து பட்டியலும் இருந்தது. அதில் அவர் வைத்த குற்றச்சாட்டு என்னவென்றால், டி.ஆர். பாலுவிற்கு 21 நிறுவனங்கள் இருப்பதாகவும் அவருக்கு ரூபாய் 10,000 கோடிக்கு மேல் சொத்து இருப்பதாகவும் அண்ணாமலை குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு தங்கள் மீது அவதூறு பரப்புவதாக அண்ணாமலை மீது குற்றச்சாட்டை முன்வைத்து நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்கின் விசாரணை கடந்த சில ஆண்டுகளாகவே நடைபெற்று வருகிறது. அதற்காக அந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராவதற்காக தற்போது அண்ணாமலை நீதிமன்றத்தில் சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகி விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் வழக்கு தொடர்ந்தவரான டி.ஆர். பாலுவும் இன்றைக்கு ஆஜராகி இருக்கிறார். வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் அந்த வழக்கு விசாரணை நடைபெறும் என்று தெரிகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் ராஜா. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.